முருகப்பெருமானின் முக்கிய திருவிழாவான தைப்பூச திருநாள் உலகெங்கும் உள்ள முருகன் ஆலயங்களில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள வேல்முருகன் திருக்கோவிலில் தைப்பூச விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை மூலவர் முருகப்பெருமானுக்கு பால், தயிர், வெண்ணெய், மஞ்சள், குங்குமம், சந்தனம், திருநீறு மற்றும் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களை கொண்டு சிறப்பு நன்னீராட்டு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சந்தனக்காப்பு மற்றும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. எம்பெருமான் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்தார். இந்த விழாவில் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் திரளான பக்தர்கள் காவடிகள் எடுத்து வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற நவநீதீஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வரும் சிங்காரவேலர் சூரனை வதம் செய்ய தனது தாயார் வேல்நடுங்கண்ணி அம்மனிடம் வேல் வாங்கி திருச்செந்தூரில் வதம் செய்ததாக கந்த புராணத்தில் கூறப்படுகிறது. சிங்காரவேலவர் நெடுங்கண்ணி அம்மனிடம் வேல் வாங்கும் போது சிங்காரவேலவர் முகத்தில் வியர்வை சிந்தும் அற்புத காட்சி ஆண்டுதோறும் கோவிலில் நடைபெறுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இத்தலத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு புதிதாக செய்யப்பட்டுள்ள தேரில் வெள்ளோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிக்கலில் புகழ்பெற்ற நவநீதேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் உள்ள சிக்கல் சிங்காரவேலர் முருகன் சூரனை வகம் செய்த தனது தாயார் மக வேல்நடுங்கண்ணி அம்மனிடம் சக்தி வேல் வாங்கி திருச்செந்தூரில் வகம் செய்ததாக கந்த புராணத்தில் கூறப்படுகிறது. சிங்காரவேலர் நெடுங்கண்ணி அம்மனிடம் வேல் வாங்கும் போது சிங்காரவேலர் முகத்தில் வியர்வை சிந்தும் அற்புத காட்சி ஆண்டுதோறும் கோவிலில் நடைபெறுகிறது. இந்த கோவிலில் தியாகராஜர் மற்றும் சிங்காரவேலர் இந்த கோவிலில் தியாகராஜர் மற்றும் சிங்காரவேலருக்கு தனித்தனியே தேர் உள்ளது. நவநீதேஸ்வரர் சுவாமி கோவிலில் தியாகராஜ கிருக்கர் கடந்த சில ஆண்டுகளாக பழங்கடைந்து பயன்படாத முறைய நிலையில் இருந்து வந்தது. புதிய தேர் செய்யும் பணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய தேர் செய்வதற்காக கட்டுமான பணி தொடங்கி பெற்றது. தற்போது இப்பணி முழுமையாக அடைந்தது. 15 அடி உயரம் கொண்ட தியாகராஜ கிருக்கர் சுமார் 40 டன் இழுப்பை மரத்தை கொண்டு 50 லட்சம் செலவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தியாகராஜ திருத்தேர் இன்று தைப்பூசம் தேர் வெள்ளோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தேருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தேரை வடம்பிடித்து 4 வடம்பிடித்து பக்தர்கள் இழுத்தனர். 4 ரக வீதிகள் வழியாக மேலக்காலங்கள் முழங்க தேரோக்கம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து தேரை வடம்பிடித்து இழுத்தனர். வின் செய்திகளுக்காக நாகையிலிருந்து செய்யது நிஜாமுதீன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பசிலிக்குட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் மற்றும் தண்டபாணி முருகர் கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக இரு கோயில்களிலும் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிகளுக்கு சிறப்பு நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.
ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைந்துள்ள சங்கமேஸ்வரர் கோவிலின் உப கோவிலான பழனி ஆண்டவர் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூச திருநாளை முன்னிட்டு பழனி ஆண்டவர் கோவில் வளாகத்தில் இன்று காலை சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. பின்னர் வள்ளி தெய்வானை உடனுறை பழனி ஆண்டவர் திருத்தேரில் எழுந்தருளியதை அடுத்து தேரோட்டம் நடைபெற்றது.